ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷாவை ஆதரித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று மாலை ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சிப் பணியில் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும், திமுக ஆட்சியில் தமிழ்நாடு 1.19% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், இதற்கு ஒன்றிய அரசு துணை நிற்கவில்லை என்றும், கடந்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காமலும், நிதி ஒதுக்காமலும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பிஜேபி கூட்டணியை இத்தேர்தலில் தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் பிஜேபியின் நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி எனவும், தன்மானத்தை இழந்து தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்து பிஜேபியோடு கூட்டணி வைத்த அதிமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எனவே திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வச்சு பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எந்த விதமான மின்சாதன வசதியும் நீங்க வாங்கிக்கலாம். பிரிட்ஜ் வேணும்னா பிரிட்ஜ், டிவினா டிவி, மைக்ரோவேவ் அவன், கிரைண்டர், மிக்சின்னு எது வேணுமோ அது உங்களுக்கே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. நாம இவ்வளவு நேரம் என்னென்ன திட்டங்கள் பண்ணி இருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவு திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக அந்த சாதனை செஞ்சிருக்கிறோமே. இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு துணை நின்றுச்சா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுத்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுத்தாங்களா? கல்வி நிதி 2500 கூட இது வரைக்கும் வரல. ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. போன நிதியாண்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேர்ல பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பாஜகவை, அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நாம புறக்கணிக்க வேண்டும். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சொல்றேன், சமீபத்துல முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பர் 1 முரட்டு அடிமைனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மோடியுடைய அடிமையாக இருந்து தமிழ்நாட்டுடைய தன்மானத்தையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 19 நாட்கள் மக்கள் கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க. சொல்லுங்க, ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது டெல்லியில இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ரிமோட் கண்ட்ரோலாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. நிச்சயம் அதை அலோவ் பண்ணக்கூடாது. நாம சொல்ற தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நிரூபித்து காட்ட வேண்டிய தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே பல தோல்விகளை கொடுத்திருக்கீங்க. அந்த கூட்டணிக்கு மீண்டும் நுழைய விட்டு வேணாம். 10 தோல்வி பழனிசாமியை இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம், கடமை நம்ம செய்வோமா? செஞ்சு காட்டுவோமா?